வெல்கம் ஜவஹர். ஒரு அறிவார்ந்த சமுதாயம் தான் ஒரு நாட்டிற்கு இன்றைக்கு தேவை. உலகம் முழுவதும் இருக்கின்ற மக்களுக்கு தேவையற்ற விஷயங்கள் எல்லாம் பல இடங்களில் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம போல சில சேனல்களில் ஒரு அறிவுபூர்வமான விஷயங்களை பற்றி தினமும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். யூ மே பி எ ஸ்டூடெண்ட் ஃபார் அ காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், யூபிஎஸ்சி, குரூப் 1, குரூப் 2, யூ மே பி எ ஸ்டூடெண்ட் இன் தி லைஃப். எல்லாருக்குமே தேவையான சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். குறிப்பாக நாம் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் இண்டிஜினைசேஷனை பற்றி இன்றைக்கு பார்ப்போம். வை திஸ் இண்டிஜினைசேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட்? தட்ஸ் அ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஏன் நம்ம பண்ணணும்? வேண்டியது வெளியிலேருந்து வாங்கிட்டா போருமானது. இதெல்லாம் விட முக்கியமான சில பேர் சொல்லுவாங்க, அப்பா சண்டையே இல்லாமல் இருந்தால் எதுக்கு இவ்வளோ பெரிய டிஃபென்ஸ் பட்ஜெட்டு? ஏன் அதெல்லாம் அமைதியாக விட்டுட்டு நல்ல வழியில் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணிட்டு மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தலாமே அப்படிங்கிற மாதிரி ideologically பேசுவோம். பட் வேர்ல்ட் இஸ் நாட் பேஸ்ட் merely on ideologies, right? Ideologies are there but not an ideological world. So what happens is one must look at the practical and pragmatic. ஆக diplomatic languageல ஒன்று சொல்லுவாங்க, if you want peace be prepared for war. ஆக அமைதியை யாருக்கு வேணுமோ அவங்க தங்களுக்கு வேண்டிய போர்க்களம் செல்வதற்குரிய கடைக்கலங்க வச்சிருக்கணும். ஏன்னா எம்டி ஹேண்டடாக நான் நின்றுட்டு அமைதியாக இருங்கன்னு சொன்னால் யார் கேட்பாங்க? இதுதான் ப்ராக்டிக்கல் லைஃப். ஓகே, லெட் அஸ் கோ டு இண்டிஜினைசேஷன். ஏன் நம்ம இண்டிஜினைசேஷன் ஆக்கணும் நம்முடைய டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷனை அப்படிங்கிறதுக்கு 4-5 முக்கியமான ஃபேக்டர் இருக்குது. நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, we are the second largest importer of arms, ammunition, helicopter, naval ship, whatever you name it, எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். நம்பர் 2, இதனால ஏகப்பட்ட அந்நிய செலாவணிகள் போகுது. 3வது பார்த்தீங்கன்னா, there is what is called a deficit, trade deficit. நாம இம்போர்ட் பண்ணுறதுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் இடையில் ஏற்படுகின்ற வித்தியாசங்கள். கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் ஒரு பக்கம் போகுது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ரேட் டெபிசிட். இந்த ட்ரேட் டெபிசிட்டுக்கு மிக முக்கியமான காரணம், மிக அதிக அளவில் நாம் இந்த டிஃபென்ஸ் ப்ராடக்டை வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ணுறதுனால வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, there will be, இப்போ இண்டிஜினைஸ் பண்ணோம்னா there will be quite lot of employment throughout the country. ஏன்னா இப்போவே டிஃபென்ஸ் காரிடார் தமிழ்நாட்டிலையும் உத்தரப்பிரதேஷ்லையும் இருந்துகிட்டு இருக்கு. இதில் குவைட் அ லாட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வில் கம். தென் எம்எஸ்எம்இ செக்டார்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க தே வில் பி ஏபிள் டு சர்வைவ், தே வில் ஏபிள் டு கெட் அப் லாட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அவங்களுக்கு கிடைக்கும். மிக முக்கியமானது ஒன்று, ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் செக்யூரிட்டி இம்ப்ளிகேஷன்ஸ் ஆர் தேர். அது என்ன புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னா, நம்ம ஒரு பொருள் வாங்குறதுனால என்ன அவங்களுக்கு அடிமையாயிருமா அப்படின்னா அடிமையாக மாட்டோம். ஆனால் ஒரு ரஃபால் ஜெட் வாங்குறீங்க, ஒரு ரஃபால் ஏர்கிராஃப்ட் ஃப்ரான்ஸ் வாங்குறீங்க, S-400 டிஃபென்ஸ் மிசைல் வாங்குகிறோம் ரஷ்யாவிலேருந்து. இது போன்று யூஎஸ்ல இருந்தும் இஸ்ரேலேருந்து பொருட்கள் வாங்கும்போது அதை சர்வீஸ் பண்ணுறதுக்கோ ஸ்பேர் பார்ட்ஸோ யார்கிட்ட போகணும்? அதே கண்ட்ரிக்கிட்ட தானே போயாகணும். ஆக ஒரு இன்டர்நேஷ்னல் உறவுகள்னு வரும்போது அந்த கண்ட்ரிகள்கிட்ட நாம் ஓரளவு கொஞ்சம் சாஃப்டாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. ஆக நாம் எப்போ இண்டிஜினைஸ் பண்ணுறோமோ, நமக்கு தேவையான அத்தனை ப்ரொடக்ஷனையும் நாம் உள்ளுக்குள்ளே பண்ணுறோமோ, அப்போ என்ன நடக்கும்னா, இந்த டோட்டல் இண்டிபெண்டன்ஸ் இன் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி வில் கம். ஸ்ட்ராட்டஜிக்காக கிடைக்கக்கூடிய 4 பலன்கள் பார்த்தீங்கன்னா, நம்பர் 1, there will be இண்டஸ்ட்ரியல் growth. நிறைய இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட் ரெடியாகவும் இண்டஸ்ட்ரியல் growth இருக்கும். நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, நம்முடைய அந்நிய செலாவணியை நம்ம என்ன பண்ணுவோம்? கம்மியாக செலவு பண்ணுவோம். 3வது பார்த்தீங்கன்னா, there will be quite lot of employment. முன்னாடி சொன்னது போல ஒரு டிஃபென்ஸ் காரிடார்ஸ்லாம் வரும்போது நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். 4வது எக்கனாமிக் growth will be there. அடுத்தது we will be a part of what is known as a global value supply chain. இந்த டிஃபென்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா யார் யார் இதில் இன்வால்வ்டு? 4 பில்லர்ஸ் ஆர் தேர். Who are the 4 pillars? Number 1, armed forces. இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் தான் ஏற்கனவே தங்களுக்கு தேவையான என்ன ஆர்ம்ஸ், அம்யூனிஷன், அவங்களுக்கு தேவையான தளவாடங்கள், ஹெலிகாப்டர், நேவல் ஷிப்பு, இது போன்றதெல்லாம் டிசைட் பண்ணுறவங்க இவங்க தான். இவங்க கேட்டு நாம் எப்போ வாங்கி கொடுப்போம்? உடனடியாக வாங்கி கொடுக்கணும் இல்லையா? அதுக்காக மெல்லமாக அனுப்பிச்சு ரிசர்ச் எல்லாம் பண்ணி 20 வருஷம் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? ஸோ தே ரிக்வயர் இட் இமீடியட்லி, போத் ஃபார் ட்ரைனிங் த பீப்புள். அதை யூஸ் பண்ண தெரியணும் இல்லையா? ஆக அதுக்கு வேண்டிய அவசர கதியில் வரும்போது அடிக்கடி நம்ம என்ன பண்ணுறோம்னா, பல நேரங்களில் வெளிநாடுகளில் தான் நம்ம ப்ரொக்யூர் பண்ண வேண்டிய சூழல் ஏற்படுது. ஆக ஆர்ம்டு ஃபோர்ஸு யூசர். நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, டிசைன். இந்த வடிவமைத்தல் மிக முக்கியமானது. இந்த வடிவமைத்தல் யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இஸ்ரோ அல்லது DRDO இது போன்ற நிறுவனங்கள் தான் இதில் ஈடுபட்டிருக்கிறாங்க. ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்லையும் தெர் ஆர் இன்ஹவுஸ் லெபார்டரிஸ் இருக்குது. அவங்களும் சின்ன அளவில் ப்ரோட்டோடைப்பில் டெவலப் பண்ணி இவங்ககிட்ட கொடுத்துட்றாங்க, இதை எங்களை கொஞ்சம் டெவலப் பண்ணி கொடுங்க அப்படின்னு. ஆக இது ரொம்ப முக்கியமானது. 3வது பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர், மேக்கிங்.
மேனுஃபேக்சர்னு பார்த்தீங்கன்னா தோ தெர் இஸ் மேக் இன் இந்தியா, அது நிறைய ப்ராடக்ட் நம்மகிட்ட இருந்தால் கூட என்ன ஆகுதுன்னா டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் இது வரைக்குமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே மோனோபலியாக கவர்மெண்ட்டுடைய பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்காக இருந்திருக்கு. இப்போ தான் ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரிஸ்லாம் வந்து ஒரு போர்டு டெவலப் பண்ணி ஒரு அரசாங்கத்தினுடைய பிடியிலிருந்து வெளிப்பட்டு ஒரு எஃபிஷியண்ட்டாக ஒரு மானிட்டரி இதோடு இயங்கக்கூடிய சூழ்நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். பிரைவேட் செக்டாரை இப்போ வந்து இதில் இணைக்கிறோம். அதன் மூலமாக எஃபிஷியன்சி வரும் அப்படிங்கிறது. இதெல்லாம் போக 4வது அகாடமியா. ஃபர்ஸ்ட் பில்லர் வந்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், செகண்ட் பில்லர் இஸ் டிசைன், 3வது பில்லர் மேக்கிங், 4வது பில்லர் அகாடமியா. அது என்ன அகாடமியா? அகாடமியானா ஏதோ எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், ஜஸ்ட் ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய இடம் அப்படின்னு நினைச்சிட வேண்டாம். சப்போஸ் யூ டேக் உலக அளவில் நீங்கள் எடுத்துக்கிட்டா வளர்ந்த நாடுகள் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய யூனிவர்சிட்டிஸ் வந்து தே ஆர் இன்வால்விங் இன் தி டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷனுக்குரிய தேவையான ஒரு ஐபி இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ் ரெக்கார்ட்ஸை வந்து அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா பேட்டன்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. they do quite lot of R&D, research and development பண்ணுறாங்க. ஆனால் இந்தியாவில் அது மாதிரி பண்ணுறது இல்லை. இனிமேலாவது நம்முடைய எம்ஐடி, ஐஐடி, ஐஐஐடி இது மாதிரி வரக்கூடிய எல்லா இன்ஸ்டிடியூஷனுமே வந்து தே ஷுட் இன்வால்வ் தெம்செல்வ் இன் R&D. அரசாங்கம் அதுக்கு வேண்டிய ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்கணும். இது கொடுக்கும்போது என்ன ஆகும்னா நிறைய பேர் வந்து இதில் இன்வால்வ் ஆவாங்க. ஐபி இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் நமக்கு நிறைய கிரியேட் ஆகும். இன்னி லெவலில் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா வெளியில் யாராவது வந்து ஐபி வாங்கி வச்சுருப்பாங்க, அதுக்கு நம்ம ராயல் கட்டி அதை நம்ம உள்ளூரில் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆக இந்த சூழ்நிலையை நம்ம மாற்றி ஆகணும். ரைட், அப்படி பண்ணும்போது 4 தனித்தனியாக ஒரு சைலோஸில் இயங்கிட்டு இருக்குது. இந்த செப்பரேட் சைலோஸ் இயங்காமல் இது ஒன்னோட ஒன்று ஆர்ம்டு ஃபோர்ஸுக்கு என்ன தேவைங்கிறத கிட்டத்தட்ட ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது 20 ஆண்டுகள் டிசைன் பண்ணி மேனுஃபேக்சர் கொடுக்கறதுக்கு ஆகும் அப்படின்னு தெரிய வருது. இது ரொம்ப பயங்கரமானது சூழ்நிலை. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணி கொடுக்கணும்னு சொன்னால் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 4 சைலோஸையும் உடச்சி ஒன்றாக்கி இவங்களுக்கு என்ன தேவையோ அதை குயிக்கான முறையில் பண்ணணும். ரைட், அடுத்தது தெர் இஸ் வாட் இஸ் நோன் அஸ் அ டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசி அப்படிங்கிறத கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொண்டு வந்திருக்காங்க. இந்த டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசினுடைய 6 கோட்பாடு இருக்குது, 6 ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதில் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ரிஃபார்ம்ஸ், டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் ரிஃபார்ம்ஸ். அதாவது டிஃபென்ஸுக்கு தேவையான, பாதுகாப்புக்கு துறைக்கு தேவையான, இராணுவத்துக்கு தேவையான தளவாடங்களை எல்லாம் வந்து வாங்குவதற்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு கமிட்டி போட்டு அப்படியே வாங்கிட்டே இருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கமிட்டி போட்டு வாங்குங்க, ஆனால் என்னென்ன பொருட்கள் நீங்கள் வாங்கணும், எதை வாங்கக்கூடாது அப்படிங்கிறது தயார் பண்ணுறாங்க. இட் இஸ் கால்டு நெகட்டிவ் லிஸ்ட். வாட் இஸ் திஸ் நெகட்டிவ் லிஸ்ட்? வாங்கக்கூடாதுங்கிறது இல்லை, இதெல்லாம் நீங்கள் உள்ளூரில் தான் வாங்கணும், உள்ளூரில் தயாரிக்கப்படணும். அதாவது ஹெலிகாப்டர் பார்த்தீங்கன்னா ஃபார் 2025க்கு மேலே வெளியிலேருந்து வாங்க முடியாது. ஆக உள்ளூர் ப்ராடக்ட் வாங்க முடியும். ஆக இந்த நெகட்டிவ் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஆக இந்த வருஷத்துக்கு மேலே இதை வாங்க மாட்டோம்னு சொல்லும்போது உள்ளூரில் அந்த மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கு நமக்கு இனிமேல் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இங்கே தான் ப்ரிக்யூர் பண்ண போகுது, இந்திய ராணுவத்துக்கு தேவையானதை நாம் ப்ரிக்யூர் பண்ணுறோம் அப்படின்போது அவங்களுக்கும் ஒரு எந்தூசியாசம் இருக்கும், மார்க்கெட் இருக்கும், அவங்களுக்கு ஒரு சர்டன்டி இருக்கும், பேங்க் அவங்களுக்கு கிரெடிட் கொடுப்பாங்க. இத்தகைய ஒரு நல்ல சூழலை இந்த நெகட்டிவ் லிஸ்ட் அப்படிங்கிறது கொண்டு வரப்போகுது. இந்த பாலிசியில் அடுத்த பாயிண்ட் வந்து globally competitive robust system will be created in the production of defense product. ஆக ஏரோஸ்பேஸ் அது நமக்கு தேவை, நேவல் ஷிப்ஸ் இதுக்கு நமக்கு தேவை, அதுக்கு வேண்டிய டெவலப்மெண்ட்டை நம்ம பண்ணி ஆகணும். ஸோ இந்தியா will become what is known as not only becoming self-sufficient in the defense production, it also should become an exporter. அப்படின்னு வரும்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா $1,75,000 கோடி, அதாவது $25 பில்லியன் பொருட்களை நாம் இந்தியா தன்னுடைய இண்டிஜினைசேஷன் லோக்கலாக டொமெஸ்டிக் ப்ரொடியூஸ் பண்ணணும் 2025க்குள்ள அப்படிங்கிற ஒன்றும், இன்னொன்று $5 பில்லியன் அதாவது $35,000 கோடி ரூபாய்க்குரியதை எக்ஸ்போர்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை டிசைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வேண்டிய நடவடிக்கை கொடுத்துருக்காங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்தியாவுடைய ரெப்புடேஷன் வில் கோ அப். எக்கனாமிக்காக நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகும். நம்ம அந்நிய செலவாணியை வேஸ்ட் பண்ண மாட்டோம். 3வது 4வது என்ன வரும்னா இந்தியா பிகமிங் ஏ குளோபல் லீடர்னும் போது டெஃபினட்டாக டிஃபென்ஸை வந்து யாரையுமே டிபெண்ட் பண்ணியிருக்காம நம்ம தாண்டி இருக்கும்போது, நம்மளை நம்பி நமக்கு இருக்கும்போது, நம்ம அடுத்தவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு சூழலுக்கு வந்தோம்னா இந்தியா வில் பி சர்டன்லி ஏ குளோபல் லீடர். Both you and I will like that. We will live in a world where India becomes a global leader. Thanks for watching. This will be very useful for UPSC students, both for the prelim examination and also for the mains examination and also for their personality test. So please watch it again and again so you have sufficient knowledge about this subject, because this comes under your syllabus. Thanks for watching.
Till I meet you in yet another video, this is your Jawahar signing off. Bye-bye.